எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் ஈகுவார் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட காரமேடு கிராமத்தில் சுமார் 10 வருடங்களாக ரப்பர் மூலக்கூறு பொருட்கள் உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் உற்பத்தியின் போது இரவு பகலாக துர்நாற்றம் வீசும் நச்சுத்தன்மையுடைய புகை வெளியேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் வெளியேற்றப்படும் நச்சு புகையால் அப்பகுதி மக்கள் தூங்க முடியாமல் இருமல், தும்மல், அடுக்கு தும்மல், தோல் வியாதி, சுவாச கோளாறு, புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றனர். மேலும் இந்த நச்சுத்தன்மை புகையானது தொழிற்சாலையை சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை பரவுவதாகவும் இதனால் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வெளியே அதிகப்படியான நச்சு புகையால் சுவாச கோளாறு ஏற்பட்டதாக கூறும் அப்பகுதி மக்கள் திடீரென தொழிற்சாலையை நுழைவாயில் முற்றுகையிட்டனர். ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக சமரசம் செய்து அனுப்பிய நிலையில் மீண்டும் இன்று அதிகப்படியான நச்சு புகை வெளியேறி குழந்தை ஒன்று மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இதனால் 2வது நாளாக இன்றும் மீண்டும் பொதுமக்கள் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வு இடத்திற்கு வந்த பாதிரிவேடு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் அடுத்தடுத்து மயக்கம் அடைந்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி காவல் துணை கண்காணிப்பாளர் கிரியா சக்தி காரில் அமர்ந்தபடியே பொதுமக்களை விசாரித்தது அப்பகுதி மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் காரம்பேட்டையில் இருந்து ஈகுவார் பாளையம் செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல் அதிகாரி காரில் இருந்தபடியே பொதுமக்கள் சமரசம் பேசி அப்பகுதி மக்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. வணக்கம், என் பேர் நதியா. கும்மிடிப்பூண்டி தொகுதியிலேருந்து காரம்பேடு கிராமத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு டயர் கம்பெனி கடந்த ஒரு 10 வருடங்களாக செயல்படுது. நாங்களும் எவ்வளோ போராடுறோம் அந்த கம்பெனியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. எத்தனையோ நாங்கள் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கள் ஊரில் மட்டுமே ஒரு 10 பேஷண்ட் இருக்காங்க, டயலிசிஸ் பேஷண்ட்டு. கிட்னி ப்ராப்ளம் முதற்கொண்டு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து குடிக்கிற தண்ணி சுத்தல, வீசிங் ப்ராப்ளம், எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்குது. இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எத்தனையோ முறை மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் யாருமே ஒரு முறையான நடவடிக்கை இது எடுத்ததில்லை. இந்த கம்பெனியை தயவு செய்து மூடியே ஆகணும். இனிமேலாவது எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்து வர என் பிள்ளைகளாவது நல்லபடியாக இருக்கணும்னா இந்த கம்பெனியை மூடியே ஆகணும்.